நியூஸ் அண்ட் நியூஸ் பிளாஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். நாட்டுக்காக ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் ஜனாதிபதி செயலக அபிவிருத்தி பணிகள் மட்டக்களப்பில் அமுல். யாழ்ப்பாணம் மண்டை வீதியில் கடற்படையினரின் காணி அபகரிப்புக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பு. புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மேலதிக போலீசார். இந்திய பொதுத் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று. ராணுவ நெருக்குதலின் மத்தியில் சூடான் ஜனாதிபதி ராஜினாமா. அவை தலைப்பு செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டுக்காக ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி செயலகத்தினால் செயற்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதன்போது 1000 பலாமரங்களை நட வேண்டும் என்ற எண்ணக்கருவில் இன்று ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 பலாமரக்கன்றுகள் வழங்கப்பட்டு நடப்பட்டது. இதில் கருணைமலை விநாயகர் வளாகத்தில் பல மரக்கன்றுகள் இத்தினத்தில் நடப்பட்டது. மற்றும் இங்கு ஜனாதிபதி செயலகத்தினால் செயல்படுத்தப்படும் தேசிய சுற்றாடல் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 2019ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி திட்ட வாரத்தை முன்னிட்டு போரைத்தீவுப்பற்று பிரதேச செயலகத்தின் பலாச்சோலை பிரிவில் 1200 பலாக்கன்றுகள் வழங்கல் மற்றும் பயிற்சி திட்ட நிலைய திறப்பு நிகழ்வும் இடம்பெற்றதுடன் அதிதிகளால் பலாமரக்கன்றுகளும் இங்கு நாட்டி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் மா உதயகுமார், சிறப்பதிதிகளாக ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வருகை தந்த பணிப்பாளர், ஜனாதிபதி செயலக உத்தியோகத்தர், விவசாய பணிப்பாளர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் நாட்டுக்காக ஒன்றிணைவோம் செயற்திட்டம் திங்கட்கிழமை முதல் 12ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வரை மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலகங்களிலும் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் வாழைச்சேனை கோர்லைப்பற்று பிரதேச செயலகத்தில் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம், தொழில் மற்றும் தொழில் சங்க உறவுகள் அமைச்சின் மூலம் உங்கள் பிள்ளைகளின் வழிகாட்டுனர் நீங்களே என்ற துணைப்பொருளில் பெற்றோருக்கான விழிப்பூட்டல் நிகழ்ச்சி இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது. இதன்போது வளவாளர்களாக மனநல வைத்திய நிபுணர் வைத்தியர் W பிரசாத், ருகுணு பல்கலைக்கழக மாணவி உதயகுமார் டிலாக்ஷி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கினர். அந்த வகையில் கோர்லைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கல்குடா கிராமத்தில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் நோக்கில் மீன்பிடி வள்ளங்களும் மீன்பிடி உபகரணங்களும் வழங்கும் நிகழ்வும் பாசிக்குடா கடற்கரையில் நடைபெற்றது. கல்குடா கிராம சேவை உத்தியோகத்தர் கே கிருஷ்ணகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கோர்லைப்பற்று பிரதேச செயலாளர் வாசுதேவன், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் சிவனேசராஜா, வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் கிழக்கு வலய முகாமையாளர் ரமேஷ், கோர்லைப்பற்று திட்ட முகாமையாளர் ரணில், வாழைச்சேனை மீன்பிடி பரிசோதகர் முஜீஸ், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுகிர்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 14 பேருக்கு பொருட்கள் கையளிக்கப்பட்டதுடன் தொழில் முயற்சி தொடர்பான பயிற்சியை முடித்த 24 பேருக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதற்கமைய மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் வி மயில்வாகனத்தின் ஆலோசனைக்கு அமைவாக மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட மட்டக்களப்பு ஜோசப் வாஸ் வித்யாலயம், மட்டக்களப்பு இந்து கல்லூரி மற்றும் வாழ்வோசை பாடசாலை மாணவர்களினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை அதிபர்களின் தலைமையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒழுங்கமைப்பில் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பங்களிப்புடன் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபவனி நடைபெற்றது. பாடசாலை அதிபர்களின் தலைமையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒழுங்கமைப்பில் மட்டக்களப்பில் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பங்களிப்புடன் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபவனி இன்று நடைபெற்றது. இதன்போது போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாதைகளை மாணவர்கள் ஏந்தியவாறு நடைபவனியில் கலந்து கொண்டனர். கடன்களுக்கான வட்டி வீதத்தின் அடிமான புள்ளியை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில்முயற்சியாளர்கள் கடன்களை பெறுவதில் காணப்படும் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
மத்திய வங்கியின் நாணய சபை மற்றும் வர்த்தக வங்கிகளின் தலைவர்களுடன் நடத்திய கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதுடன் எதிர்வரும் சில வாரங்களில் கடன்களுக்கான வட்டி வீதம் குறைக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அலரி மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் பிரதமர் நேற்று இந்த விசேட அறிவிப்பை வெளியிட்டார். கடன்களுக்கான வட்டி வீதம் அதிகமாக இருப்பதால் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்தன. இவ்வாறான நிலையில் கடன்களுக்கான வட்டி வீதம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இக்குழு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களினால் வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டி வீத கட்டமைப்பில் குறைப்பு செய்யுமாறு பரிந்துரைத்துள்ளது. எதிர்வரும் வாரங்களில் இது தொடர்பில் ஆராய்ந்து கடன் வட்டி வீதத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சித்திரை புத்தாண்டுடன் மக்களுக்கு சிறந்த செய்தி ஒன்று வரும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய வங்கியின் நிதிச்சபை உறுப்பினர், பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், தனியார் வர்த்தக வங்கிகளின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகளை கொண்ட குழுவே இது தொடர்பான பரிந்துரையை முன்வைத்துள்ளது. கடன்களுக்கான வட்டி அதிகமாக இருப்பதால் பெருநிறுவனங்களோ கடன்களை பெறக்கூடியதாக இருக்கின்றன. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு வங்கிகளில் தற்காலிகமாக மிகைப்பற்றினை புதுப்பித்துக் கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. வட்டி வீதம் குறைப்பின் மூலம் 25 மில்லியன் ரூபாய் வரையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் மிகைப்பற்றினை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதமர் தெரிவித்தார். கடன் வட்டி வீதமானது 200 அடிமான புள்ளி குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பில் அமைச்சர் கலாநிதி அர்ஷடி சில்வாவும் விளக்கமளித்தார். பிராந்தியத்தில் அதிக கடன் வட்டி வீதத்தை கொண்ட நாடாக இலங்கை காணப்படுகின்றது. பணவீக்கத்தின் பின்னர் கடன்களுக்கான வட்டி வீதமானது இலங்கையில் 14.5 வீதமாக காணப்படுகின்றது. பணவீக்கமானது 4 வீதமாக காணப்படுகின்றது. பணவீக்கம் குறைந்தாலும் வட்டி வீதம் குறைவதில்லை. இதனால் கடன்களுக்கு அதிக வட்டி அறவிடப்படுகிறது. மத்திய வங்கி வட்டி தொடர்பான கொள்கை தீர்மானத்தை எடுக்கும். எனினும் வர்த்தக வங்கிகள் சந்தை நிலவரத்துக்கு அமைய வட்டியை தீர்மானிக்கும் என்றும் அவர் கூறினார். ලංකා බැංකුවත් බිලියන බරගාන සියලුම බැංකුවල ලාභය බිලියන 10 15 20 25 බැංකු ලාභ ගන්නවා නම් ඒ ලාභ කීප දිනකට බෙදියනවා නම් එහෙමනම් රජය යම්කිසි நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 18 மாவட்டங்களை சேர்ந்த 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் வடமேல் மாகாண மாவட்டங்களிலேயே அதிக மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் 23,239 குடும்பங்களைச் சேர்ந்த 87,162 பேரும், கிழக்கு மாகாணத்தில் 4,000 வரையான குடும்பங்களைச் சேர்ந்த 14,000 பேர் வரையிலானோரும், தென் மாகாணத்தில் 34,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாட்டில் நிலவும் கடுமையான உஷ்ணமான காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகளை கடத்த முயற்சித்த ஸ்ரீலங்கா விமான சேவை ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 9 மணியளவில் சுங்க அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் தனது காலுறைகளில் தனித்தனியாக பொதி செய்து 3 கோடி ரூபாய் பெறுமதியான 40 தங்க பிஸ்கட்களை விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு வர முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டார். மீட்கப்பட்ட தங்கம் சுங்க பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு குறித்த தங்க பிஸ்கட்களின் பெறுமதி 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் வத்தலையைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடு பூராகவும் மதுபான நிலையங்களை மூடுவதற்கு மதுவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இம்மாதம் 13ஆம் 14ஆம் திகதிகளில் நாட்டில் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இன்று காலை 9:30 மணியளவில் இணை தலைவர்களான ராஜக அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோரின் தலைமையில் குறித்த கூட்டம் ஆரம்பமாகியது. குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்கள் சார் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த கூட்டத்தில் காடி, வீட்டு திட்டம், விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்கள் ஆராயப்பட்டதோடு செஞ்சோலை காணி விடயம் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. குறித்த காணியை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் மாவட்ட அபிவிருத்தி குழுவினால் தீர்மானமும் எட்டப்பட்டது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீட்டு திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மணல் தட்டுப்பாடு நிலவுகின்றமை தொடர்பிலும் அதிக விலையில் மணல் விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இதன்படி வீட்டு திட்ட பயனாளிகள் அவ்வந்த பிரதேச செயலகங்களில் தமக்கான வீடுகளுக்கான மணல் அனுமதியினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு சொந்தமான காணியை அவர்களிடமே கையளிக்க மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு சொந்தமான 4.5 ஏக்கர் காணியில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த காணியை பாடசாலை சமூகத்திடமே கையளிக்க வேண்டும் எனவும் குறித்த கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பாக பொதுமக்களின் கண்டன பேரணி இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு பொது அமைப்புகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன பேரணி முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது வைத்தியசாலையில் நோயாளிகள் மீது வைத்தியர்களால் கவனம் செலுத்தப்படுவதில்லை எனவும் இதனால் நோயாளிகள் பெரும் சிரமத்தில் வைத்திய சேவையை பெற்றுக் கொள்வதாகவும் இவ்வைத்தியசாலையை மேலும் தரம் உயர்த்தி தரக்கோரியும் கண்டன பேரணி இடம்பெற்றுள்ளது. இதன்போது வைத்தியசாலை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இவ்விடயம் தொடர்பாக மாவட்ட பொது வைத்திய அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் ஊடகத்திற்கு பதிலளிக்கவில்லை. இது தொடர்பாக மாவட்ட வைத்திய அதிகாரியிடம் கலந்துரையாடப்பட்டு தகவல் கேட்டறிந்த பின் ஊடகத்திற்கு பதிலளிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டை முன்னிட்டு இலங்கையின் பல பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போதையின் வாகனம் செலுத்துகின்றவர்களை கண்காணிக்க 1600 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலதாரின் 1600ක ප්‍රමාණයකුත් කොළඹ නගරයට පැමිණෙන මහජනතාවගේ ආරක්ෂාව සඳහා கொழும்பையும் கொழும்பை போன்ற வாகன நெருக்கடி நிறைந்த பிரதேசங்களிலும் வாகன போக்குவரத்து நடவடிக்கைகளை கண்காணிக்க 1600 போலீசாரும் கொழும்புக்கு வரும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக வேண்டி 800 போலீசாரும் கடமையில் அமர்த்தப்படவுள்ளனர். எனவே போக்குவரத்து நீதிக்காகவும் மக்களின் பாதுகாப்புக்காகவும் கொழும்பிலும் வேறு வாகன நெருக்கடி உள்ள பகுதிகளிலும் 2400 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீசாரின் சிலர் சிவிலுடையிலும் கடமையில் ஈடுபடுவார்கள். ஏமாற்றுகின்ற வியாபாரிகள் தொடர்பிலும் கள்வர்களை கண்காணிக்கவும் சிவிலுடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடவுள்ளனர். அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவுள்ளன. முக்கியமாக வீதி விபத்துக்கள் நடைபெறும் மாதம் ஏப்ரல் மாதம் என சொல்லப்படுகின்றது. 2016 ஆண்டு 268 பேரும் 2017 ஆண்டு 320 பேரும் 2018 ஆண்டு 296 பேரும் ஏப்ரல் மாதத்தில் விபத்துகளில் பலியாகியுள்ளனர். இதிலே அதிகமான விபத்துகள் குடிபோதையில் வாகனம் செலுத்தியதால் வந்தது. எனவேதான் குடிபோதையில் வாகனம் செலுத்துகின்றவர்களை சுற்றி வளைக்க விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். අපි තීරණය කරලා තියෙනවා බීමත් රියදුරන් අත්අඩංගුවට ගැනීමේ විශේෂ මෙහෙයුමක් ආරම්භ කරන්න. ඒ අනුව අප්‍රේල් 11 දින සිට අප්‍රේල් 20 දින දක්වා වූ දින 10ක කාලය තුලදී මේ බීමත් රියදුරන් අත්අඩංගුවට ගැනීමේ විශේෂ මෙහෙයුමක් දිවයින පුරාම ක්‍රියාත්මක කිරීමට නියමිත. துபாயில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட நடிகர் ரயான் வேன் ராயனை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க மதுரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் வெலிகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிரபல நடிகர் ரயன் வேன் ராயன் இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் இசுரு நெத்திகுமார் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக கடந்த 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட அவர் இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். துபாயில் மாக்கந்துர மதுஷுடன் கைது செய்யப்பட்ட 15 பேர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் இதுவரை 6 பேர் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் கஞ்சிப்பான இம்ரானிடம் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதோடு பல்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய தகவல்களும் அதில் வெளிவர ஆரம்பித்துள்ளன. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்களாக காரைதீவு பிரதேச செயலாளராக கடமையாற்றிய ஜி ஜெகதீஸ்வரன், நிந்தவூர் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய ஏ அப்துல் லத்தீப் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
காரைதீவு பிரதேச செயலாளராக கடமையாற்றிய டி ஜெகதீஸ்வரன், நிந்தவூர் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய ஏ அப்துல் லத்தீப் ஆகியோரை நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்களை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வும் வரவேற்பும் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் TML பண்டார தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. புதிய மேலதிக அரசாங்க அதிபர்களுக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் நினைவு சின்னங்களை வழங்கி வைத்தார். அம்பாறை மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் மற்றும் சர்வமத தலைவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மேலதிக அரசாங்க அதிபர்களாக தெரிவு செய்யப்பட்ட இருவரும் மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் என்பதால் அக்கல்லூரியின் அதிபர் BM பதூர்தீன் தலைமையில் பாடசாலை சமூகத்தினால் வரவேற்பொன்றும் இடம்பெற்றது. மத்திய மாகாண வைத்தியசாலைகளில் நிலவும் தாதியர் பிரச்சினைக்கு எதிர்வரும் மே மாதத்துக்குள் தீர்வு வழங்கப்படும் என மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் மைத்ரி குணரத்ன இன்று நோட்வுட் பிரதேச மக்களுடன் சந்திப்பொன்றை நடத்தினார். இந்த சந்திப்பில் நோட்வுட் பிரதேச சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் நோட்வுட் பிரதேச மக்கள் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இதன்போது நோட்வுட் பிரதேசத்தில் காணப்படும் குறைபாடுகள் பற்றியும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டன. இக்கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவித்த மத்திய மாகாண ஆளுநர், අප්‍රේල් මාසේ මයි මාසේ වෙනකොට ඉදම් කච්චේරිය මේ ප්‍රදේශයේ තියලා බොහෝ දුරට ඒ ප්‍රශ්න විසඳ ගන්න හැකියාව ලැබේ කියන්නේ. எனக்கு அதிகமான முறைப்பாட்டு கடிதங்கள் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்தே இந்த விஜயத்தை மேற்கொண்டேன். அதில் தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடுகளில் ஒன்றான காணிப்பத்திரம் வழங்கப்படாமை தொடர்பில் கிராம உத்தியோகத்தரிடம் கேட்டபோது ஏப்ரல் அல்லது மே மாதத்துக்குள் இதற்கான தீர்வை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் அம்பகமுவ பிரதேச செயலாளருடன் இதை பற்றி கலந்துரையாடி இதனை துரித கதியில் வழங்க ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் நோட்புட் பாடசாலையில் நிலவி வந்த இடப்பற்றாக்குறை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எனவே இதற்கான தீர்வை இன்னும் 2 மாதத்துக்குள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். நான் ஆளுநராக பொறுப்பேற்று 3 மாதங்களில் பார்வையிட்ட இடங்களில் நோட்வுட் பிரதேசம் சிறந்த முறையில் உள்ளது. ஏனென்றால் இங்கே சகல வசதிகளுடன் கிளிங்கன் வைத்தியசாலை காணப்படுகின்றது. ஆனால் இங்கு வைத்தியர் மற்றும் தாதியர் பற்றாக்குறை நிலவி வருகின்றது. இப்பிரச்சினை இங்கு மாத்திரமல்ல, நாட்டில் சகல பிரதேசங்களிலும் காணப்படுகின்றது. இதில் மத்திய மாகாணத்தில் 350 வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுகின்றது. அதனால் அரசு வைத்திய அதிகாரிகளுடன் பேசியுள்ளதாகவும் தாதியாரின் பற்றாக்குறையை மே மாதத்துக்குள் நிவர்த்தி செய்து தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்ப இந்த ஸ்கூல் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சரியா பிராத்தமிகவும் விதுவலும் ஒன்னா சேர்ந்து அந்த விதுவல மகாவித்யாலயம் இருக்கிற இடத்துல அதில் வச்சு அதில் உள்ள கிரவுண்டர் தூக்கி அங்கே மற்ற அந்த புது ஸ்கூலுக்கு கொடுத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சு தானே. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோதமான முறையில் முத்திரையிடப்படாத நிறுத்தல் மற்றும் அளத்தல் கருவிகளை உபயோகித்து வந்த 15 வர்த்தகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு மாவட்ட அரசாங்க அதிபரின் பணிப்புரையின் பேரில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோதமான முறையில் முத்திரையிடப்படாத நிறுத்தல் மற்றும் அளத்தல் கருவிகளை பாவித்து வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்ட 15 வர்த்தகர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்கள மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் AL நௌஷாத் தெரிவித்தார். நேற்றும் இன்றும் மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி, வவுனதீவு, ஏறாவூர், கொக்கட்டிச்சோலை, வெள்ளாவளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் சுமார் 150 வர்த்தக நிலையங்கள் திடீர் சுற்றிவளைப்புக்குட்படுத்தப்பட்டன. முத்திரையிடப்படாத தராசுகள், அழுத்தல் கருவிகள், படிக்கற்கள், மின்சார தராசுகள் போன்றவற்றை பயன்படுத்தி வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது களுவாஞ்சிக்குடி, ஏறாவூர், மட்டக்களப்பு நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்து ஆவா குழு என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பகிடிவதைக்கு எதிராக குறித்த துண்டு பிரசுரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் பகிடிவதை தண்டனைக்குரிய குற்றம் என சட்டத்தில் உள்ள போதும் பகிடிவதைக்கு உள்ளாகி பல பல்கலைக்கழக மாணவர்கள் தற்கொலையும் செய்து கொண்டுள்ளனர். பகிடிவதைக்கு தண்டனைகள் இலங்கையில் இருக்கின்ற போதும் பல பல்கலைக்கழகங்களில் பகிடிவதை இடம்பெற்று வருகிறது. ஈழப் போராட்டங்கள் இடம்பெற்ற காலத்தில் இல்லாத பகிடிவதைகள் இப்பொழுது தலை தூக்கியதற்கான காரணங்கள் என்ன என்று அந்த துண்டு பிரசுரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பகிடிவதைகளை பொறுக்கின்றவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அந்த துண்டு பிரசுரத்தில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. யூடிவி மாலை நேர பிரதான செய்திகளில் அடுத்து ஃபரேன் பித்தாஸ். இந்திய பாராளுமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்களிப்பு இன்று காலை தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடியின் முதலாவது பதவிக்காலம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அவரது கொள்கைகளுக்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாகவே இந்த தேர்தல் நோக்கப்படுகின்றது.
இன்று 20 மாநிலங்களை சேர்ந்த 91 தேர்தல் தொகுதிகளில் வாக்குப்பதிவு இடம்பெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து மே மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் இடம்பெறும். சகல வாக்குகளும் மே மாதம் 23ஆம் தேதி எண்ணப்படும். இந்தியா தான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதிகளவான வாக்காளர்கள் எண்ணிக்கை, பாரிய அளவிலான தேர்தல் ஏற்பாடுகளும் அங்குதான் இடம்பெறுவதுண்டு. இந்திய தேர்தல் தான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக செயற்பாடு. அதிலும் இந்த தேர்தலில் வாக்காளர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக தேர்தலிலும் 90 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்திய பார்லிமென்றத்தின் கீழ் அவையான லோக்சபாவுக்கான வாக்கெடுப்பை இன்று தொடங்கியுள்ளது. லோக்சபா மொத்தம் 543 ஆசனங்களை கொண்டது. சாதாரணமான பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதாயின் ஒரு கட்சி அல்லது கூட்டணி 272 ஆசனங்களை வெல்ல வேண்டும். 2014ஆம் ஆண்டு தேர்தலில் மோடி தலைமையிலான பிஜேபி கட்சி 268 ஆசனங்களை தனித்து வென்றது. கூட்டணி கட்சிகளின் துணையோடு தெளிவான பெரும்பான்மையை பலத்தோடு ஆட்சியில் உள்ளது. ஆனால் இன்று பிரதமர் மோடியின் தீவிர போக்கு, இந்து மதவாதம் காரணமாக கடந்த தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்ற முடியாமல் போனமை காரணமாகவும் மாநில ரீதியான கட்சிகளிடமிருந்து பெரும் அதிருப்தியையும் சவாலையும் எதிர்நோக்கியுள்ளது. புதிய தலைமைத்துவத்தின் கீழ் புத்தெழுச்சி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியும் பிஜேபிக்கு இந்த தேர்தலில் பெரும் சவாலாக அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஜனநாயக ரீதியான உலகின் மிகப்பெரிய தேர்தல் செயற்பாட்டின் முதலாவது கட்டம் இன்று அங்கு தொடங்கியுள்ளது. இந்திய தேர்தலில் வாக்களிக்க தகுதியான 90 கோடி வாக்காளர்களில் கணிசமான முதியவர்களும் உள்ளனர். இந்திய வாக்காளர்களில் மிகவும் முதியவர்கள் வரிசையில் இடம் பிடித்துள்ள ஒரு வாக்காளர்தான் ஷியாம் சரண் நெகி. இவருக்கு வயது இப்போது 102. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1951 முதலாவது தேர்தல் இடம்பெற்ற போது அதில் வாக்களித்தவர்களில் ஒருவர்தான் இந்த ஷியாம் சரண் நெகி. இமாலய மலைத்தொடரின் தூரத்தில் சீனாவை அண்டிய ஒரு கிராமமான காபல் என்ற கிராமத்தில் இவர் வசித்து வருகின்றார். 1951 தேர்தலில் இவர் ஒரு வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றியுள்ளார். ஆனால் அது முதலாவது தேர்தல் என்பதால் அதில் தான் எப்படியும் வாக்களித்தே தீர வேண்டும் என அடம்பிடித்து அந்த நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரியிடம் அனுமதி பெற்று தான் வாக்களிக்க வேண்டிய நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்துள்ளார் ஷியாம் சரண். அன்று முதல் தேர்தலில் வாக்களிப்பதை ஒரு புனித கடமையாக கருதி இந்தியாவில் இதுவரை இடம்பெற்ற எல்லா பொது தேர்தல்களிலும் ஏனைய உள்ளூராட்சி தேர்தல்களிலும் தவறாது வாக்களித்து வந்துள்ளார். ஒரு காலத்தில் நாம் மன்னர்களால் ஆளப்பட்டோம். அப்போது எமது உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று தேர்தலில் எல்லோரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் என்பது நாம் எமது ஆட்சியாளர்களை தெரிவு செய்ய எமக்கு கிடைத்துள்ள ஒரு வரப்பிரசாதம். அதை முறையாக பயன்படுத்தி நல்லவர்களையும் தகுதியானவர்களையும் எமது ஆட்சியாளர்களாக நாம் தெரிவு செய்ய வேண்டும் என இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். இதுவரை எந்த தேர்தலிலும் நான் வாக்களிக்க தவறியதில்லை என்று பெருமையுடன் கூறும் இந்தியன் தாத்தா. கடந்த 30 வருடங்களாக சூடான் ஜனாதிபதியாக பதவி வகித்து வந்த ஒமர் அல் பஷீர் இராணுவ நெருக்குதலின் மத்தியில் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் கடந்த சில மாதங்களாக ஜனாதிபதி உமர் அல் பஷீருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்று காலை முதல் அங்கு பெரும் பதற்றமான நிலை ஏற்பட்டது. மக்கள் கருத்துக்கு செவிசாய்த்து ஜனாதிபதியை பதவியிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு ராணுவம் ஏற்கனவே எச்சரித்து வந்த நிலையில் இன்று காலை முதல் தனது நெருக்குதலை அதிகரித்தது. அதன்படி காலை முதல் சுமார் 7 மணி நேரம் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி மாலையில் தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இன்று காலை முதல் அரசு ஒலிபரப்பு நிலையம் அதன் வழமையான நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு விரைவில் ஒரு முக்கிய தகவல் வெளியிடப்படும் என்ற அறிவிப்போடு ராணுவ கீதங்களையும் ராணுவத்தோடு சம்பந்தப்பட்ட இசைகளையும் ஒலிபரப்பியவை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் பதவி துறப்பு அறிவித்தலோடு சூடான் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சகல அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தமில்லாமல் ரத்தம் சிந்தாமல் சூடானில் ஒரு ராணுவ சதி அரங்கேறியுள்ளதாகவும் வெளிநாட்டு செய்தி சேவைகள் தெரிவித்துள்ளன. உலக நாடுகள் பலவற்றின் இரகசியமான பல தகவல்களை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் ஸ்தாபகர் ஜூலியன் அசஞ்சே இன்று பிற்பகல் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரஜையான ஜூலியன் அசஞ்சே 2006ஆம் ஆண்டு விக்கிலீக்ஸ் இணையதளத்தை நிறுவினார். அதன் பிறகு சுமார் ஒரு தசாப்த காலமாக உலக அரங்கில் அந்த இணையதளம் பற்றி பேசப்படாத நாட்களே இல்லை என்று கூறலாம்.
அந்த அளவுக்கு பல நாடுகளின், குறிப்பாக உலக வல்லரசுகள் பலவற்றின் வெளிநாட்டு தூதரக மற்றும் இரகசிய தொடர்பாடல் வலைப்பின்னலுக்குள் ஊடுருவி முக்கியமான தகவல்களை திருடி வெளியிட்டு வந்தார். இதனால் பல நாடுகளுக்கு அவர் பெரும் தலையிடியாக மாறினார். சில நாடுகள் அவரை இலக்கு வைத்தன. இதனால் பல நாடுகளில் தலைமறைவாகி கடைசியாக 2012 லண்டன் நகரில் உள்ள ஈக்குவேட்டர் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்தார். 47 வயதான ஜூலியன் அசஞ்சேயை கைது செய்யுமாறு லண்டன் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 2012 ஜூன் 29 உத்தரவிட்டது. ஆனால் அவர் கைது செய்யப்படவும் இல்லை, நீதிமன்றத்தில் ஆஜராகவும் இல்லை. எவ்வாறாயினும் இன்று பிற்பகல் லண்டனில் உள்ள ஈக்குவேட்டர் தூதரகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அசஞ்சே சர்வதேச சாசனங்கள் பலவற்றை மீறியுள்ளதால் அவருக்கு அளித்து வந்த புகலிடத்தை தாங்கள் விலக்கிக் கொள்வதாக ஈக்குவேட்டர் ஜனாதிபதி அறிவித்ததை அடுத்தே அவரை தூதரகத்துக்குள் பிரவேசித்து போலீசாரால் கைது செய்ய முடிந்தது. ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்துக்கான பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். I visited the Governor-General here in Canberra and he accepted my advice for an election to be held on the 18th of May. We live in the best country in the world. 151 ஆசனங்களை கொண்ட ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் சபைக்கும் செனட் சபையின் அரைவாசியான 76 ஆசனங்களுக்கும் உரிய தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிரதான கட்சிகளில் ஒன்றான கன்சர்வேட்டிவ் கட்சியே தொடர்ந்து 2 தடவைகள் பதவியில் இருந்து வருகின்றது. இம்முறை மற்றொரு பிரதான கட்சியான தொழில் கட்சியுடன் கடும் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் தேர்தல் பிரசார காலத்தின் போது ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நிலை பற்றிய வாதங்கள் தீவிர இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகில் வாழுவதற்கு மிகச்சிறந்த நாடு ஆஸ்திரேலியாதான். எனவே உறுதியான பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு பாதைதான் எதிர்காலத்தின் தேவையாக உள்ளது என்று பிரதமர் மொரிசன் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டியது சட்டப்படி கட்டாயமாகும். இல்லையேல் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த சட்டம் காரணமாக கடந்த பொதுத் தேர்தலில் 95% மக்கள் தமது வாக்குகளை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் காணப்படும் கருந்துளையின் முதல் புகைப்படத்தை விஞ்ஞானிகள் நேற்று வெளியிட்டுள்ளனர். விண்வெளியில் அதிபயங்கர ஈர்ப்பு சக்தியுடன் கூடிய பிளாக் ஹோல் எனப்படும் கருந்துளைகள் உள்ளன. மிகப்பெரிய நட்சத்திரங்களை கூட உள்ளிருக்கும் சக்தி இந்த கருந்துளைகளுக்கு உள்ளன. இந்த கருந்துளையை ஆய்வு செய்ய 2017ஆம் ஆண்டில் சர்வதேச அளவில் ஈவன் ஹாரிசன் தொலைநோக்கி திட்டம் உருவாக்கப்பட்டது. ஹவாய், அரிசோனா, ஸ்பெயின், மெக்சிகோ, சிலி உள்ளிட்ட உலகின் பல இடங்களில் 8 ரேடியோ டெலிஸ்கோப்களை ஒன்றிணைத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு திட்டம் தான் ஈவன் ஹாரிசான். இந்த ஆய்வு திட்டம் மூலம் 50 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள M87 என்ற நட்சத்திர கூட்டத்தில் உள்ள கருந்துளை ஆராயப்பட்டுள்ளது. 8 டெலிஸ்கோப்களின் தகவல்களை ஒன்றிணைத்து கருந்துளையின் இயற்கையான போட்டோ எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை கருந்துளையின் இயற்கையான புகைப்படம் வெளியானதில்லை. வெறும் வரைபட வடிவமாகவே வெளிவந்திருந்தது. M87 நட்சத்திர கூட்டத்தில் உள்ள கருந்துளையின் இயற்கையான புகைப்படத்தை விஞ்ஞானிகள் நேற்று முதல் தடவையாக வெளியிட்டுள்ளனர். பிரசல்ஸ், ஷங்காய், டோக்கியோ, வாஷிங்டன், சாண்டியாகோ மற்றும் தைப்பே ஆகிய நகரங்களில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கருந்துளையின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆரஞ்சு மற்றும் வெளிரிய வாயுக்களின் மத்தியில் இந்த கருந்துளை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் நிறைவாக இன்றைய வானிலை. மத்திய, சப்ரகமுவ, தென், ஊவா, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாகாணங்களில் பலத்த மின்னல் தாக்கத்திற்கும் சாத்தியம் காணப்படுகின்றது. மேல், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.
இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTV நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.